வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னையில் பெரும்பாலான உணவகங்களில் வெரைட்டி ரைஸ், ரொட்டி உள்ளிட்டவற்றை தயாரிக்கும் பணிகளை நிறுத்தி வைத்துள்ளனர். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமை நாங்கள் சந்தித்ததே இல்லை. எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. இப்போ நாங்கள் சிலிண்டர் நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு ஒரு 4 நாளைக்கு முதல், ஒரு 2 நாளைக்கு முதல் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம். எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை. ரொம்ப கஷ்டமாகி போச்சு. பொது ஜனங்களுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. கிட்டத்தட்ட ஒரு 5-6 இது நிப்பாட்டி வச்சாச்சு. ஆப்பம் இதில் நிப்பாட்டிட்டோம். குருமா வகையில் 3 வகைகள் நிப்பாட்டியாச்சு. சாம்பார் வந்து ஒரே இதுதான். வடைகள் வந்து 3 விதம் போட அதுவும் நிப்பாட்டி வச்சிருக்கோம். நேற்று சிலிண்டர் வரல, இன்னைக்கும் வராது, நாளைக்கும் வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது நாங்கள் வேலைக்காரங்களே இவ்வளோ கஷ்டப்படத்தில் முதல் போட்டவங்க ரொம்ப வேதனையப்படுறாங்க. எந்த விதத்தில் அது நியாயம் தெரியல. ஈரானின் புதிய உச்சபட்ச தலைவராக மறைந்த கமேனியின் மகன் முஸ்தபா தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ட்ரோன் தாக்குதலை ஈராக் ராணுவம் இடைமறித்தது. ஈரானில் இருந்து வந்த ஏவுகணைகளை நேட்டோ பாதுகாப்பு படை அடித்ததாக துருக்கி தெரிவித்துள்ளது. இதன் மூலம் துருக்கி மீது ஈரான் மீண்டும் தாக்குதலை தொடங்கியது தெரியவந்துள்ளது. இஸ்ரேலின் பெர்குரியன் விமான நிலையத்தில் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலால் அச்சமடைந்த பயணிகள் அடித்தளத்தில் தஞ்சம் புகுந்தனர். டெல் அவீவ் நகரில் நடந்த தாக்குதலில் பல கார்கள் சேதமடைந்தன. இதனிடையே இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க படைகளும் ஈரானுக்கு பதிலடி கொடுத்து வருகின்றன. இஸ்ஃபஹான் நகரில் முஸ்தபா கமேனிக்கு ஆதரவாக நடைபெற்ற பேரணிக்கு அருகே இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதால் பதற்றமான சூழல் உருவானது. பாரசீக வளைகுடா பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த 3 ஈரான் கப்பல்களை அமெரிக்க கடற்படை தாக்கி அடித்தது. இதனிடையே ஈரானின் மினாப் நகரில் உள்ள பள்ளி மீது தாக்குதல் நடத்தவில்லை என அமெரிக்கா மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் கொடூர தாக்குதல் தொடர்பான வீடியோவை ஈரான் வெளியிட்டுள்ளது. ஈரானுக்கு ஆதரவாக செயல்படும் லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தொடர் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பெய்ரூட்டில் குடியிருப்பு கட்டடங்கள் நொறுங்கி விழுந்தன. ஹோட்டல் மீதான தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டனர். அதேபோல லெபனானின் நபாத்தியா நகரில் உள்ள ரஷ்ய கலாச்சார மையம் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் தரைமட்டமானது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் கடற்படை தடம் மீது குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் தீவிரமடைவதால் பல்வேறு நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க 2 வாரங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.